முறுக்கு அவல் பொரி. வணக்கம் மேம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர், பார்த்தாலும் தெரியுது. ஓகே, என்ன செய்ய போறீங்க எங்களுக்காக? பிரெட் கிர்னி. பிரெட் கிர்னியா? அது என்ன கிர்னி கேள்விப்பட்டிருக்கீங்க? என்ன பிரெட் கிர்னி? எந்த ஒரு டிஷ் இது? சாப்பிட்டு பாருங்க, எங்க மதுரை டிஷ். மதுரை டிஷ்ஷா? மதுரையில இப்பெல்லாம் இங்கிலீஷ் எல்லாம் பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? என்னங்க தமிழ் வளர்த்த ஊர்ல இப்படி எல்லாம் நீங்க இங்கிலீஷ் எல்லாம் பேர் வச்சா அப்புறம் தமிழை யார் வளர்க்கறது? சும்மா தமிழே வளர்த்துட்டு இருந்தா இங்கிலீஷும் வளரணும் சார். அதனால சரி, ஓகே. தமிழ் கண் போன்றதுன்னா ஆங்கிலம் கண்ணாடி போன்றதா? கண்டிப்பா. சூப்பருங்க. ஓகே, இந்த பிரெட் கிர்னி யாரு கண்டுபிடிச்சது? உங்களோட டிஷ்ஷா இல்ல எப்படி இது? யார் சொல்லி கொடுத்தாங்களா? ஆக்சுவலி ஒரு டிஷ் பேஸ், ஒரு டிஷ் நான் கொஞ்சம் அதுல என்னோட டைப் சேஞ்சஸ் பண்ணிருக்கேன். ஓகே, இன்னொருத்தர் சொல்லி கொடுத்தாங்க. யா. ஓகே, இது அடிக்கடி செய்வீங்களா வீட்ல? யா, கொஞ்சம் ரிச் ஃபுட்ங்கறனால ஏதாவது ஒரு அக்கேஷனுக்கு கண்டிப்பா செய்வேன். சோ நம்பி சாப்பிடலாம். டெஃபினட்டா. சரி, ஓகே. இந்த பிரெட் கிர்னி எப்படி வரப்போகுது, இதுக்கு என்னென்னலாம் தேவை, அண்ட் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து கேட்போம். ஓகே, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு வைஃப் ஆர் ஒர்க்கிங்? ஹவுஸ் வைஃப். ஓகே, எத்தனை பசங்க? 2 பேர். என்ன பண்றாங்க? பையன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு யூஎஸ்ல இன்ஜினியர் ஒர்க் பண்றாரு, டிசிஎஸ்ல. வெரி குட். ஓகே. பொண்ணு 12th எழுதிருக்கா எக்ஸாம். சோ வீட்ல வந்து படி கூட்டிட்டே இருக்கீங்களா? அவ்வளவுதான் கேட்கணும். ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு? ஹஸ்பண்ட் டிவிஎஸ்ல டிஜிஎம் இருக்காரு, டெப்டி ஜெனரல் மேனேஜர். வெரி குட். ஓகே. சோ இப்போ வந்து உங்க வீட்ல சமையல்லாம் யாரு, நீங்க செய்வீங்களா இல்ல பொண்ணு செய்வாங்களா? கண்டிப்பா நான் தான் செய்வேன். சரி, கத்து கொடுத்துட்டு இருக்கீங்களா உங்க பொண்ணுக்கு? இல்ல சார், கம்ப்ளீட்டா இல்ல. அந்த ரிஸ்க் அவங்களும் எடுக்கிறது இல்ல? கண்டிப்பா இப்ப எடுக்கிறதே இல்ல. அவங்களுக்கு படிப்பு தானே முக்கியம் இல்லையா? சமையல் எப்ப வேணா செஞ்சுக்கலாம் சார். வித்தியாசமான அம்மாவா இருக்கீங்களா நீங்க? ஓகே, சூப்பர். இந்த பிரெட் கிர்னி எப்படி செய்யறது, இதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்றதுல கேட்கலாம். என்ன தேவை மேம் இந்த பிரெட் கிர்னிக்கு? பிரெட், தேங்காய், ஜீனி, ஃபுட் கலர், நெய், டூட்டி ஃப்ரூட்டி, டேட்ஸ், முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை, பால், ரோஸ் எசன்ஸ். சோ இத வச்சு இந்த பிரெட் கிர்னி செய்ய போறோமா? ஆமாங்க. ஓகே. நான் உங்களோட பொழுதுபோக்குல என்ன பேசிக்கா நான் நிறைய புக்ஸ் படிப்பேன். என்னோட ஹாபியும் அதுதான், என்னோட ஃபேவரட் திங்கும் அதுதான். நிறைய புக்ஸ் படிப்பேன். சரி. நான் டிவி உங்க ப்ரோக்ராம் தவிர்த்து, ஐ மீன் இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி ப்ரோக்ராம் தவிர்த்து வேற சீரியல்ஸ்ல எதுவும் பாக்குறது இல்ல. கேக்குறதுக்கு காது குளிர்ச்சியா இருக்கு. ஓகே, இப்போ அடுப்பு பத்த வச்சுக்கோங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டே பேசிட்டு போலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் முதல்ல பாலை காய்ச்ச வைக்க போறேன். ஓகே, நல்ல விஷயம். மங்களகரமா ஆரம்பிங்க. Thank you. வாங்க. இந்தாங்க. இந்த பால் காயறதுக்குள்ள நம்ம அந்த பிரெட்டுக்கு சைடுல இந்த கிரஸ்ட் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் கட் பண்ண போறோம். இதுக்கு ஏதாவது பர்டிகுலர் பிரெட் இருக்கு? அதாவது இப்போ இந்த வீட் பிரெட்னுவாங்க, இல்லைன்னா ஓட்ஸ் பிரெட்னுவாங்க, அந்த மாதிரி இல்ல? இது ஸ்வீட் பிரெட்டா, சால்ட் பிரெட்டா? ஸ்வீட் பிரெட் தான் வேணும். சால்ட் பிரெட்னா ஸ்வீட் தானே பண்றோம். ஸ்வீட் பிரெட் தான் வேணும். பட் ஆக்சுவலி உங்களுக்கு இந்த ஹோல் அன்ஸ்லைஸ்டு பிரெட் இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். ஓகே, இந்தாங்க கட் பண்ணிக்கோங்க. கட் பண்றது ஃபாஸ்டா வேணும் இல்லையா? சோ உங்க சொந்த ஊரே மதுரை தானா? அதாவது கல்யாணம் ஆகி வந்த ஊர் மதுரை. என்னோட புகுந்த வீடு. அப்படித்தான் சார். ஓகே. உங்க ஹஸ்பண்டோட ஊரு இதான்? அவர் ஊர் தான் இது. உங்க சொந்த ஊரு? நான் கும்பகோணம். கும்பகோணமா நீங்க? அப்படி போடுங்க. சூப்பர். கும்பகோணம் நல்லா இருக்கா, மதுரை நல்லா இருக்கா? எப்படி சார் பிறந்த ஊரை விட்டு கொடுக்க முடியுமா? கும்பகோணம் தான். இங்க மதுரை வந்து செட்டில் எவ்வளவு வருஷம் ஆச்சு? நான் 27வது வருஷம் இது. சோ மதுரையும் அத்துப்படி உங்களுக்கு? ஆமா, கண்டிப்பா. அங்க பிறந்த இடத்த விட மதுரை தான் எனக்கு நிறைய தெரியும். ஓகே, ஓகே. சோ இந்த ஊர்ல பெரும்பாலும் லேடிஸ்க்கு பொழுது போற மாதிரி டைம்ஸ்லாம் என்னென்ன பண்ணுவாங்க இங்க? இங்க ஏதாவது தொழில்லாம் எப்படி, இந்த மத்தபடி சுய வேலை வாய்ப்புகள் அதெல்லாம் எப்படி? நீங்க புக் படிக்கிறீங்க, ஓகே. மத்தபடி ஜெனரலா கேக்குறீங்க, ஜெனரல் எப்படி இருக்கு? இப்போ நடுவுல கொஞ்ச நாளைக்கு, ஐ மீன் ரொம்ப வருஷம் முன்னாடி வரைக்கும் அப்படி லேடிஸ் எல்லாம் வேலைக்கு போறது அதெல்லாம் இல்லாம தான் இருந்தது. இப்ப லேடிஸ் எல்லாரும் வேலைக்கு, அவங்களும் வேலைக்கு போறாங்க. சுய வேலை வாய்ப்புன்னு இந்த முறுக்கு சுடுறது, அந்த மாதிரி நிறைய அந்த குடிசை தொழிலாம் சொல்றாங்க, செய்யறாங்க இல்லையா? அது மாதிரி அதெல்லாம் செய்யறாங்க இப்போ. ஓகே, ஓகே. சோ இந்த பால் காஞ்சிருச்சா இல்ல இன்னும் காயணுமா? கொஞ்சம் காயணும். ஓகே, ஓகே. அதனால உங்களுக்கு வந்துட்டு இந்த பொழுது போற என்ன மாதிரியான புக்ஸ் எல்லாம் படிப்பீங்க நீங்க? நாவல்ஸ், ஃபிக்ஷன்ஸ் படிப்பேன். அண்ட் ஆர்டிகல்ஸ், எனி ஆர்டிகல்ஸ்ல. வெரி குட். ஓகே. பால் காஞ்சிருச்சா? காஞ்சிருச்சு. பொங்கிலாம் வரணும் அவசியம் இல்ல. ஒரு 2 செகண்ட்ஸ் அதுக்குள்ள நான் இந்த இதை வந்து நல்லா தூளாக்கி வச்சிடறேன். பண்ணிக்கோங்க. இந்த தூள்ல தான் வந்து பால்ல ஊற வைக்கணும். ஆமா. பாட்டெல்லாம் போடுவீங்களா? இல்ல சார், கேட்பேன். கேட்பீங்க? சூப்பர், நானும் கேட்பேன். ஓகே, இப்போ பிச்சு போட்டீங்க. நெக்ஸ்ட் இந்த பால் இதுல ஊத்தணுமா? ஆமா, பாலை ஊத்தி ஊறணும். ஒரு 5 மினிட்ஸ் ஊறணும். ஓகே, பண்ணிக்கோங்க.
இது என்ன ஒரு டெசர்ட் மாதிரி அது? எப்படி இது? இது எப்படி உங்க வீட்ல அடிக்கடி செய்வீங்களா இல்ல எப்படி வீக்கெண்ட்லயா? இல்ல இது கொஞ்சம் ரிச் ஃபுட் அப்படிங்கறதுனால அதான் சொன்னீங்க. கரெக்ட். ஓகே. சோ நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ் ஊறதுக்குள்ள நம்ம ட்ரை ஃப்ரூட் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே இந்தாங்க. 2 ஸ்பூன் நெய் ஊத்தி முந்திரி பருப்பு காஞ்ச மிளகாய் ஓகே. ஆக்சுவலி இது நல்லா ரிச் கேலரி உள்ள ஃபுட். இது முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ், டேட்ஸ் அதெல்லாம் போடுறோம் இல்லையா, அதனால இப்போ சாதாரணமா பிரெட்டை நம்ம வந்து வெறுமனே குழந்தைகளுக்கு சாண்ட்விச் பண்ணி கொடுப்போம் இல்ல ஏதாவது கொடுப்போம். இந்த சின்ன பிள்ளைங்க அதெல்லாம் சாப்பிடாம இருந்தா கூடயும் இது வந்து ஒரு சுகர் போட்ட ஒரு ஐட்டம் டெசர்ட் மாதிரிங்கனால டெஃபினட்டா லைக் பண்ணி சாப்பிடுவோம். பேசிக்கா இது வந்து இந்த பெரியவங்களுக்கு கொடுக்கறத விட குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் போதும் இல்லையா? இது நல்லா வறுத்து வச்சுப்போ இது போதும். இப்ப நம்ம ஸ்ட்ரைட்டா இந்த டிஷ்க்கு போயிடலாம். இப்போ இத என்ன பண்ணலாம்? கொட்டி வச்சிரலாமா? கொட்டி வச்சிரலாம் நம்ம. ஓகே. சோ இப்போ இதே நெய்ல வந்து நம்ம இந்த பிரெட் போட போறோமா? ஆமா, அப்படியே இந்த பிரெட் போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போறோம். இல்ல மெயின் டிஷ் ஆரம்பிச்சிடலாம். ஓ சரி. ஓகே ஓகே டன். அருமையான இந்த பிரெட் பெர்னி ரெடி ஆயிடுச்சு. அண்ட் ஃபைனலா சொன்னது போலயே ரோஸ் எசன்ஸ் விட போறோம் இல்லையா? எவ்வளவு தேவைப்படும்? ஒரே ஒரு டிராப். ஒரு ஃப்ளேவர் ஆட் பண்றதுக்கு போதுமா? இன்னும் கொஞ்சம் விடணும். போதும். நல்லா அந்த ரோஸ் எசன்ஸ் சேர்த்த உடனே ஒரு கமகமன் வாசனை ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிரலாம். ஐ கேன் ஃபீல் இட். சூப்பர். ரெடியா இருங்க. நீட்டா ஒரு பவுல்ல வச்சு கொடுத்துருங்க. சாப்பிட்டு பார்த்து உடனே உங்களுக்கு ரிசல்ட் சொல்லிடுறேன். ஓகே. இது நிறைய இன்கிரிடியன்ட்ஸ்லாம் இருக்கனால பார்க்கிறதுக்கு டஃபா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி. பயப்படவே வேண்டாம். பக்குவம் கெட்டு போயிடும் அந்த மாதிரி ஒரு பயமே இல்லாம ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடலாம் இல்லையா? ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடலாம். எவ்வளவு நாள் வரைக்கும் கெடாம இருக்கும்? ஒரு 1 வீக் வரைக்கும் ஒண்ணுமே ஆகாது. ஃப்ரிட்ஜ்ல வச்சா 1 வீக் வரைக்கும் கெட்டு போகும். அமேசிங். போங்க, யார் வேணா செய்யலாம். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். கண்டிப்பா நானே மைண்ட்ல ஏத்திட்டேன். கண்டிப்பா செஞ்சு ஊர் ஃபுல்லா பர்ஃபெக்ட். ஓகேவா? கண்டிப்பா ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிரெட் பெர்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்க பிளேட்ல போட்டுட்டு கார்னிஷ் பண்ணி கொடுத்தீங்கன்னா உடனே சாப்பிட்டு பார்த்து சொல்லிடு எப்படி இருக்குன்னு. அரேவா சூப்பர். இந்த கெட்டி பதம் வந்துருச்சு இல்லையா? பிரெட் பெர்னி ரெடி. சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் மேம். இந்த பிரெட் பெர்னி செஞ்சு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. அஞ்சரைப்பட்டி நிகழ்ச்சி சார்பாக தேங்க்யூ ஸோ மச். பிரெட் பெர்னி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப். பிரெட் பெர்னி பண்றதுக்கு அடுப்பு பத்த வச்சுக்கோங்க. சட்டியில நல்லா பாலை காய வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் ஒரு பவுல்ல ஸ்வீட் பிரெட்டை சின்ன சின்ன நல்லா பிச்சு போட்டுக்கோங்க. நல்லா பால் காஞ்ச உடனே அந்த பிரெட்டை பால்ல ஊற வச்சிருங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஊறுற டைம்ல கடாய் காய வச்சுட்டு அந்த கடாய் நல்லா காஞ்ச உடனே நெய் ஊத்தி நெய்ல முந்திரி பருப்பு, திராட்சை வறுத்துக்கணும். வறுத்து எடுத்து அதை கொட்டிக்கோங்க. இப்ப அதே கடாயில நம்ம பிரெட்டை பிசைஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா, பால் ஊத்தி அந்த பிரெட்டை மிக்ஸ் பண்ணிட்டு அது கூட தேங்காய் பூ, சுகர் இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு திரண்டு வரும் பொழுது நீங்க தேவையான அளவு நெய் விட்டு விட்டு கிளறிட்டே இருக்கணும். இப்ப அடுப்புல உள்ள அந்த சட்டியில நெய்யை ஊத்தி தேவையான அளவு கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிட்டு முந்திரி, காஞ்ச திராட்சை போட்டு வதக்கி வச்சிருக்கோம்ல அதை எடுத்து அதோட கொட்டிக்கணும். தேவையான அளவு கொஞ்சம் ரோஸ் எசன்ஸ் சேர்த்தோம்னா சுட சுட அருமையான அந்த பிரெட் பெர்னி ரெடி. ஃபைனலா டியூட்டி ஃப்ரூட்டி அண்ட் பேரிச்சம்பழம் கார்னிஷ் பண்ணீங்கன்னா அருமையா இருக்கும் சாப்பிடுறதுக்கு.